வணக்கமுங்க. குறிச்சி மலை போயிட்டு வந்தோடனே மத்தியானமே பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பயணம் வச்சுட்டாங்க. அடாடாடா, போக போக கேரளாவில் ஊடு பார்த்தா அத்தனை அழகாக இருக்குது. ஒரு வீட்லேயும் கூட மரம் இல்லாமல் இல்லை. எல்லா தோட்டலையும் மாங்காய் மரம், விளக்காய் மரம், எல்லா மரமும் இருக்குது. அப்புறம் பீச்சுக்கு வந்துட்டோமா. இதுதான் நான் முதல் டைம் பீச்சு பிடிக்குதுன்னே பார்க்குறது. எல்லாம் இந்த பட்டிக்காட்டில் இருந்துட்டு நம்ம எங்கே போகிறது. ஆனால் இருந்தாலும் கிராமத்தில் வளர்ந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது சனங்களெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடி போட்டு பசி பிடிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு ஒரு வாழைப்பழ பஜ்ஜி வாங்கிட்டு என் பிள்ளைக்கு மிளகா பஜ்ஜி வாங்கி கொடுத்துருந்தேன். அது கூட தொட்டுக்கிறதுக்கு சம்மந்தின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் பாப்பா ஐஸ் கேட்டான்ட்டு அவளுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு தம்பிகளுக்கு பொம்மை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பொம்மை வாங்கிட்டு ஊருக்கு பயணம் வச்சாச்சு.